Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி அக்கௌண்ட் செகண்ட் இயர் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய லாஸ்ட் கிளாஸஸில் வந்து சாப்டர் 1 நான் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்க்குறது வந்து சாப்டர் 2, தட் இஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த மீனிங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அக்கௌண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், ஆனால் இவங்க வந்து ப்ராஃபிட்காக பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏதாவது சர்வீஸ்க்காக பண்ணுறது தான். ஸோ வி கால் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதை வந்து நம்ம என்ன சொல்லணும், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கூட சொல்லலாம். ஓகே, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நான் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக வந்து அவங்க இன்டென்ஷன் ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்காது, பப்ளிக்கு சர்வீஸ் கொடுக்குறது தான் இருக்கும். ஓகேவா, பார்க்கலாம் இன்ட்ரொடக்ஷன். ஓகே, ஸோ சில ஆர்கனைசேஷன் மெயினாக அவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து ஆர்ட், கல்ச்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் வரும், ஃபண்ட்ஸ் வரும். அவங்க வந்து யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க, பசங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து மெயின் ப்ராஃபிட் மோட்டிவ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து பப்ளிக் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஆஸ் பர் தி ரூல்ஸ் தே ஹாவ் டு ஃபாலோ த அக்கௌண்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணணும். நம்மள மாதிரி ஜர்னல் என்ட்ரி, லெட்ஜரு அதெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஓகே, ரைட். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த மெயினாக வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், லிட்ரஸி, ஸ்போர்ட்ஸு, லைப்ரரி, ஹாஸ்பிட்டல்ஸு, இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மெயினாக வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்க்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க, சர்வீஸ் மோட்டிவ்க்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா, தட் இஸ் கால்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சொன்ன இட்ஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம், ஆர் நான் ட்ரேடிங் கன்சர்ன் சொல்லலாம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் லைன். ஸோ இது வந்து மெயினாக அவங்களுக்கு வந்து எப்படி இன்கம் வரும், அவங்க வந்து டொனேஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ மற்றவங்க டொனேஷன்ஸ் பண்ணுவாங்க, கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். ஸோ இது வந்து கிராண்ட் இன் எய்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, கிராண்ட் இன் எய்ட். ஓகே, ஸோ கவர்மெண்ட்கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த மெம்பர்ஸ், அதில் ஒரு மெம்பராக இருக்காங்க, அவங்க வந்து இப்படி ஃபீஸ் மாதிரி கட்டுவாங்க, தட்ஸ் கால் சப்ஸ்கிரிப்ஷன். சப்போஸ் சேரிட்டபிள் லைன்ஸ் கிளப். ஓகே, லைன்ஸ் கிளப்பில் நான் மெம்பராக இருக்கணுன்னாக்கா நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும். ஓகே, ஸோ நான் மெம்பரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மெம்பர் ஆகுனாக்கா யூ ஹாவ் டு பே சர்டன் ஃபீஸ். ஓகே, சர்டன் ஃபீஸ் மாதிரி அங்கே பே பண்ணணும். ஸோ அது மந்த்லி இருக்கலாம், இயர்லி இருக்கலாம், குவார்ட்டர்லி இருக்கலாம், ஹாஃப் இயர்லி இருக்கலாம், லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃபீஸும் இருக்கும். ஸோ ஏதாவது இருக்கலாம். ஓகேவா, ஸோ திஸ் கால் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து ப்ராப்பராக புக்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. வெறும் வந்து அவங்க என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க, கேஷ் ரிசிப்ட்ஸ், கேஷ் பேமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லைக் ஃபைனலாக நம்மளுக்கு வர்றது வந்து சர்ப்ளஸ் வருதா, நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ப்ராஃபிட் வருதா, லாஸ் வருதா நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே நான் ட்ரேடிங் கன்சர்னில் சர்ப்ளஸ் வருதா, டெஃபிசிட் வருதான்னு சொல்லுவோம். ப்ராஃபிட்னா சர்ப்ளஸ், லாஸ்னா டெஃபிசிட். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு இது எக்ஸாம்பிள் சொன்ன சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. ஓகேவா, இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ட்ரேடிங் கன்சர்ன். ரைட், இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆல்ரெடி நான் சொன்ன ப்ராஃபிட் மோட்டிவ்க்கு அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, செகண்ட் வந்து மெயினாக வந்து சர்வீஸ்க்காக தான் அவங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது பிஸ்னஸாக தான் எடுக்க மாட்டாங்க, என்ன அவங்க மெயினாக சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு இன்கம் எதுலேருந்து வரும், சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் நான் சொன்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க யார்கிட்டேருந்து, அவங்க மெம்பர்ஸ்கிட்டேருந்து. டொனேஷன்ஸ் வரும், கிராண்ட் இன் எய்ட்ஸ்னாக்கா கவர்மெண்ட் கிட்டேருந்து வருது. ஓகே, நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்மளுக்கு வரல, தட்ஸ் கால் கிராண்ட் இன் எய்ட்ஸ். ஓகே, அண்ட் லெகசிஸ்னால் என்னென்னா, சப்போஸ் ஒரு சில நான் வந்து என்கிட்ட வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் சில ப்ராப்பர்ட்டி வந்து நான் வந்து அனாத ஆசிரமுக்கு எழுதி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ தட் இஸ் கால் லெகசிஸ். ஸோ ஓகே, ஸோ நம்ம லெகசிஸ்னாக்கா ஒரு அமௌண்ட்டு இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம இன்ஸ்டியூட் பேர் மேலே எழுதுகிறாங்க. ஸோ அது வந்து லெகசி சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்க இறந்துட்டேன்னா அந்த சொத்தெல்லாம் அனாத ஆசிரமுக்கு போகணுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து இந்த அக்கௌண்டிங் டேர்மில் லெகசி சொல்லுவாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் அண்டர் நான் ட்ரேடிங் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ 3 அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம், தட் இஸ் கால்ட் ஆஸ் கேஷ் புக். ஓகே, ஸோ கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுவோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கூட நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் நிறைய பண்ணல நம்ம. எக்ஸாம்பிள் நான் சொன்னோன்னா என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்.
ஓகே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேலரிஸ் கட்டுவோம், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் கட்டுவோம், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுவோம், அதான் நம்ம எழுத போகிறோம். ஸோ தட்ஸ் கால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சேம் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ட்ரேடிங் வராது இதில். ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கான ஐட்டம் இன்கம் எக்ஸ்பென்சஸ் இன்கம் அப்படி எழுதுவோம்ல, அதே மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், லாஸ்ட் சாப்டரும் நம்ம பேலன்ஸ் ஷீட் பற்றி படித்தோம். ஸோ சேமாக அதே தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட் பற்றி நம்ம புதுசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா கேபிட்டல் ஃபண்டுன்னு எழுதுவோம். நம்ம கேபிட்டல் எழுதுவோம் இல்லை, இங்கே கேபிட்டல் ஃபண்டுன்னு எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்கே ஆல்ரெடி நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ் எழுதுவோமா, இங்கே வந்து சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அது நம்ம ப்ராப்ளம் சொல்கிறப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இட்ஸ் லைக் கேஷ் புக். ஓகே, கேஷ் புக்கில் நம்ம என்னென்ன மெயின்டைன் பண்ணுவோம், கேஷ் ட்ரான்சாக்ஷன், பேங்க் ட்ரான்சாக்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ண சேம் திங். ரிசிப்ட்ஸ் பேமெண்ட். ரிசிப்ட்ஸ்னால் நம்மளுக்கு வர்றது, பேமெண்ட்ஸ்னால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகும். ரிசிப்ட்ஸ் வந்து டெபிட் சைடில் எழுதுவோம், பேமெண்ட்ஸ் வந்து கிரெடிட் சைடில் எழுதுவோம். அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதெல்லாம் வந்து கேபிட்டல் ஆர் ரெவென்யூ நேச்சர்ஸ். அப்படின்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் விற்றாலும் எழுதணும். தட்ஸ் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். ஓகே, ஏதாவது லோன் வாங்கினாலும் லோன் கொடுத்தாலும் அதுவும் எழுதணும். ஓகேவா? ரெவென்யூ ரிசிப்ட்னா சேலரி கட்டினீங்க. நீங்கள் லாஸ்ட் இயர் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ மீன் ஐட்டம்ஸ் பற்றிலாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து இன்னொன்று வந்து இம்பார்ட்டண்ட்டான தெரிஞ்சுக்கிறது வந்து அக்ரூட் பேசிஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. எப்படி சொல்கிறது, லைக் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங், இன்னும் வரல, அந்த காசு வரல, வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ஸு, டிப்ரிசியேஷனு, இது மாதிரியெல்லாம் நம்மளுக்கு காசு ரிலேட்டடான டேர்ம்ஸில் வர்றதெல்லாம் நம்ம இதில் எடுக்கக்கூடாது. காசு வருதா காசு போகுதா அது மட்டும் தான் எழுதணும். ஓகேவா? அவ்வளோதான். காசு அப்புறம் வருது, காசு அதுக்கப்புறம் வருது, அதெல்லாம் எழுதக்கூடாது. ஓகேவா? தட்ஸ் கால்ட் நான் கேஷ் ஐட்டம்ஸ். காசு கையில் வந்துச்சுன்னா எழுதுங்க, காசு கையில் போச்சுனாக்கா எழுதுங்க, பேமெண்ட் சைடில் எழுதுங்க, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து ஃபார்மேட் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். இது புதுசாக ஒன்று. இதில் நம்ம 2 காலமாக 3 காலம் 2 காலம் 1 காலமாக மெயின்டைன் பண்ணோம். இதில் வெறும் 1 காலம் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணோம். கேஷ் பேங்க் அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு ஓகே கேஷ் டு பேலன்ஸ் ப்ராடம், ரிசிப்ட்ஸ் எல்லாம் தர, சப்ஸ்கிரிப்ஷன், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஜென்ரல் டொனேஷன்ஸ், கிராண்ட் இன் எய்ட், சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர், இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் பார்க்க. ஓகே, டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட்ஸ். டிவிடெண்ட்னா ஷேர்ஸ் நம்ம வாங்கினாக்கா அதுலேருந்து வர காசு தான் இன்ட்ரெஸ்ட்டாக வர காசு நம்ம டிவிடெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, லாக்கர் ரெண்ட்டு, அப்புறம் எக்ஸ்பென்சஸில் பை பேலன்ஸ் ப்ராட் பேங்க் ஓவர் டிராஃப்ட், இதெல்லாம் ப்ராப்ளம் சொல்கிறப்ப நான் சொல்லிக் கொடுக்குறேன். சேலரிஸ் இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ், சேலரிஸ், ரெண்ட் பேட், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ஓகே, போஸ்டேஜ், ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ், இன்சூரன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் சைடெல்லாம் இன்கம் எழுதுவாங்க, கிரெடிட் சைடெல்லாம் எக்ஸ்பென்சஸ் எழுதுவாங்க. அதேமாதிரி தான் நெக்ஸ்ட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ரெண்ட் ரிசீவ், சண்டே ரிசீவ். நீங்கள் உங்களுக்கு வந்து காசு வர மாதிரி இருந்துச்சுன்னா டெபிட்டில் எழுதுங்க, காசு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கிரெடிட்டில் எழுதுங்க, அவ்வளோதான். சும்மா இது மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இது கூட சேம் அதே தான். பட் இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னாக்கா just like a profit and loss. How you maintain a profit and loss account? Okay, so நம்மளுக்கு net profit net loss வருது, net profit net loss எழுத முடியும், surplus or deficit எழுதுவோம். ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ண accrual basis எழுதுவோம், outstanding, prepaid, depreciation, நம்ம என்னென்ன அங்கே எடுக்கலையும் எல்லாத்தையுமே இங்கே எடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் ஜஸ்ட் லைக் ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட். ஆல்ரெடி சொன்னேன். டெபிட் சைடில் டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் எழுதுவோம், கிரெடிட் சைட்லலாம் இன்கம்ஸ் எழுதுவோம். ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து கேஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துடும். அக்ரூட், ரிசீவ்டு, சேலு, டெப்ரிசியேஷன் எல்லாமே நம்ம இதில் ரெக்கார்ட். எது அங்கே ரெக்கார்ட் பண்ணால் மட்டும் எல்லாத்தையுமே இங்கே ரெக்கார்ட் பண்ணணும். நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஞாபகம் வச்சுட்டாவே போதும். இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஈஸி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சேம் திங். சேலரிஸ், சேரிட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ எக்ஸஸாக வந்துச்சுன்னா டூ சர்ப்ளஸ் எழுதுவோம், இங்கே வந்துச்சுன்னா டெஃபிசிட் எழுதுவோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்சஸ். ஓகே, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்சஸ். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்க்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்க்கும் டிஃப்ரென்சஸ் என்ன? ஸோ பர்பஸ் இது கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். எதில்? ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில். ஓகே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு மெயின்டைன் பண்ணுவோம்? சர்ப்ளஸ் வருதா டெஃபிசிட் வருதான்னு பார்ப்போம், அவ்வளோதான். ஓகே, நேச்சர் ஆஃப் இது ரியல் அக்கௌண்ட் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவோம். இதில்
நாமினல் அக்கௌண்ட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் ரியல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும், இல்லை நாமினல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும். தேர்ட் ஒன், பேசிஸ் ஆஃப் அக்கௌண்ட் இன் நான் கேஷ் ஐட்டம், டிப்ரிசியேஷனு, அவுட்ஸ்டாண்டிங்கு, ப்ரீபெய்டு இதெல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டோம். ஓகே, தட்ஸ் கால் நான் கேஷ் ஐட்டம். இதில் நான் கேஷ் ஐட்டமும் எடுத்துக்குவோம். அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்டு, டிப்ரிசியேஷன் எல்லாத்தையுமே எடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். இது வந்து ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கும். அதில் டூ பேலன்ஸ் ஆர்டர் பை பேலன்ஸ் கேரி டவுன், இல்லாட்டி பை பேலன்ஸ் ஆர்டர் டூ பேலன்ஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருந்தாக்கா. இதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஒன்றுமே இருக்காது. லாஸ்ட்டில் சர்ப்ளஸாக டெஃபிசிட்டாக கண்டுபிடிப்பேன். ஜஸ்ட் லைக் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். ஓகே, சர்ப்ளஸ் வருதா டெஃபிசிட் வருதான்னு கண்டுபிடிப்போம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஐட்டம்ஸ்னால் இதில் வந்து கேபிட்டல் அண்ட் கேபிட்டல் ஐட்டம்ஸ் இல்லை ரெவென்யூ எது இருந்தாலும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? கேபிட்டல் ரெவென்யூ ஐட்டம்ஸ்னால் மீனிங் என்ன? அசெட் வாங்கியிருக்கீங்க, அசெட் விற்றுருக்கீங்க, அதெல்லாம் எழுதுவீங்க. இல்லை சேலரி பே பண்ணியிருக்கீங்க, ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே எழுத போகிறீங்க. ஓகே, இதில் வந்து வெறும் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இல்லாமல் அசெட்ஸ் எல்லாம் நம்ம எழுத மாட்டோம். தட்ஸ் கால் கேபிட்டல் ஐட்டம்ஸ் எதுவுமே எழுத மாட்டோம், ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் எழுத போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பீரியட். இதில் வந்து எவ்ரி லாஸ்ட் இயர், இந்த இயர் எல்லாமே நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து இந்த கரண்ட் இயர் மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நம்ம என்னென்ன படித்தோம், இன்ட்ரடக்ஷன் அபவுட் தி நான் ட்ரேடிங் கன்சர்ன், என்னென்ன 3 அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நான் வந்து அது ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல. ஓகேவா? நான் ப்ராப்ளம் சொல்கிறப்ப நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் என்னோடய சேனல் போய் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.